உங்களுக்கு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம்? ஏன் டென்ஷன் ஆகுற? பார்வதி வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டே இருந்தேங்க. வர்ற வழியில முத்து மீனாவும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே வர்றத பார்த்தேன். ஹாஸ்பிட்டல் இருந்தா ஏன் உடம்புக்கு முடியலையா? ஏதாவது சொன்னானா? இல்லையப்பா, காலையில நல்லா தானே இருந்தாங்க ரெண்டு பேரும். ஏங்க இந்த பிரசவம் எல்லாம் பாப்பாங்கல்ல, அந்த ஹாஸ்பிட்டல் இருந்தாங்க வந்தாங்க. அவங்க எதுக்குங்க அங்க போனாங்க? அது அப்பாட்ட கேட்டா அவருக்கு எப்படிமா தெரியும்? எங்கடா போயிட்டு வரீங்க? அதான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரோன்னு உங்களுக்கே தெரியுமே. நமக்கு உடம்புக்கு முடியலையா? நீ ஏமாட்டெல்லாம் இருக்க. யாருக்கு என்னாச்சு? ஏய் கேக்குறேன்ல, எதுக்கு ஹாஸ்பிட்டல் போனீங்க? மீனாக்கு வயிறு வலின்னு சொன்னாப்பா, அதான் போயிட்டு இருந்தேன். ஏய் சும்மா சொல்லாத, வேற ஏதோ மறைக்கிறீங்க. ஆண்டி அதான் சொல்றாங்கல்ல, அவங்க என்ன மறைக்க போறாங்க? எனக்கு சந்தேகமா இருக்கு. என்ன சந்தேகம்? இவ கர்ப்பமா இருப்பாளோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. அதான் இவங்க ரெண்டு பேரும் மறைக்கிறாங்க. ஆண்டி நீங்க என்ன டாக்டர் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்ன அவங்கள பார்த்தாலே தெரிஞ்சிருமா? இல்லன்னா எதுக்கு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க? அதான் மீனாக்கு வயிறு வலிக்குதுன்னு சொன்னால, அப்படி நல்ல விஷயமா இருந்தா சொல்லாமையா இருக்க போறாங்க. ஏங்க அப்படியெல்லாம் அவங்க இப்ப ஒண்ணு குழந்தை பெற்றுக்க வேண்டாம். என்னம்மா இப்படி பேசுறீங்க? ஆமாடா, இந்த வீட்டுக்கு வரப்போற முதல் வாரிசு மனோஜுக்கு பிறக்க போற குழந்தையாதான் இருக்கணும். என்ன ஆண்டி இது நான்சென்ஸா இருக்கு? எப்ப குழந்தை பெத்துக்கணும்ங்கிறது அவங்க இஷ்டம். அப்படி எல்லாம் இவங்க இஷ்டத்துக்கு விட முடியாது. உனக்கு குழந்தை பிறந்தா கூட நான் ஒத்துப்பேன். ஆனா பூ கட்டுறவளுக்கு பிறக்க போற குழந்தை இந்த வீட்டுக்கு முத வாரிசு ஆக கூடாது. பேசிட்டு இருக்கீங்க? உனக்கெல்லாம் மனசாட்சிக்கிறதே கிடையாதா? சும்மா பைத்தியகாரத்தனமா பேசிட்டு இருக்க. ஆண்டி உங்க மேல இருக்கிற மரியாதையை நீங்களே குறைச்சுக்கிறீங்க. அம்மா, எப்படிமா உங்களால இப்படி எல்லாம் பேச முடியுது? அண்ணிய ஹர்ட் பண்றதுல உங்களுக்கு அப்படி என்ன சந்தோஷம்? நான் நம்ம குடும்ப நல்லதுக்கு தான் சொல்றேன். அவங்க குழந்தை பெற்றுக்கூடாதுன்னு சொல்றதா அவங்க நல்லதாம்மா. அம்மா எல்லாம் மீறி போயிட்டு இருக்காங்கப்பா. அவளுக்கு எங்க உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு இருக்கேன்ப்பா. இவங்க என்னப்பா எப்படி பேசிட்டு இருக்காங்க? மனோஜ் தான் முதல்ல குழந்தை பெற்றுக்கணுமா? ஏன் அவன மாதிரி ஒரு ஃப்ராடு தான் இந்த வீட்டுக்கு முத வாரிசா வேணுமா உங்களுக்கு? பாத்தீங்களா எப்படி பேசுறான்னு? வாய மூடுறியா? பசங்களை வளர்த்தும் போதே பாரபட்சம் பார்த்தேன். அடுத்து வர தலைமுறைக்கு உன் புத்தியை காட்ட பாக்குறியா? மீனாவை அள வச்சு பாக்குறதுல உனக்கு என்ன அப்படி ஒரு சந்தோஷம்? அவ குழந்தைய பெற்று கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யார்? இல்லீங்க, பூ கட்டுறவ வந்து நம்ம 1,00,000 தடவை இதைவே நீ சொல்லிட்டு இருப்பியா? நான் கூட சாதாரணமா ஒரு இன்ஜின் டிரைவர் தான். அப்புறம் ஏன் என்கிட்ட குடும்ப நேரத்தை 3 குழந்தைகளை பெற்றுக்கிட்டேன்? அதுக்கு இல்லைங்க, மனோஜுக்கு பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்கேன். அதுக்குள்ள இவங்களுக்கு குழந்தை பிறந்தா அவனுக்கு கல்யாணம் எப்படிங்க நடக்கும்? அம்மா, நீங்க பேசுறதுல கொஞ்சமாவது லாஜிக் இருக்கா? அவனுக்கு பொண்ணு பார்க்கணும்னா பாருங்க. இன்னும் டைவர்ஸ் கூட அவனுக்கு கிடைக்கல. அவனுக்கு அடுத்த கல்யாணம் பண்றதுக்கு இவ்வளவு ஆர்வமா இருக்கீங்க. இவனுக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆக போகுது. குழந்தை பிறக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்களேம்மா. முத்து உங்க பையன் தாம்மா. அவனுக்கு பிறக்கிற குழந்தையும் இந்த வீட்டோட வாரிசு தான். அவங்க என்னைய அவங்க வாரிசா பார்த்தது இல்லடா. என் குழந்தை அவங்க எப்படி பார்ப்பாங்கன்னு எனக்கு தெரியாதா? மீனா ப்ளீஸ் மீனா, அழாதீங்க மீனா. ஆண்டி சொன்னதெல்லாம் ஒரு விஷயமாவே எடுத்துக்காதீங்க. அவங்க என்னைக்கு அறிவோட பேசியிருக்காங்க. உங்களுக்கு எப்ப குழந்தை பிறக்கணும்னு சொல்ல அவங்க யாரு? அது உங்களோட ரைட்ஸ். ஐயோ மீனா, அழாதீங்க மீனா. Hey husband. ஏன் இப்படி பண்ற? நான் என்ன பண்ண? என்ன பார்க்கவே ஏன் வர மாட்டேங்கிற?
அம்மா சொன்னாங்க நான் உன் வைஃப், நான் உன் கூடவே தான் இருக்கணும்னு. நம்ம 2 பேரும் ஜாலியா விளையாடலாமா? நீ ஏன் வர மாட்டேங்கிற? அது ஷோரூம்ல நிறைய வேலை, அதான் இனிமே வரேன். வருவல்ல? வருவேன். டெய்லி வரணும், நம்ம விளையாடலாம். என்ன மேடம் இது 2 பேக் வச்சிருக்கீங்க? சொல்றேன் மாப்பிள்ள, நீங்க கேட்ட மாதிரி 10 லட்சம் ரெடி பண்ணிட்டேன். இந்த பேக்ல 5 லட்சம், அந்த பேக்ல 5 லட்சம் இருக்கு. நான் சொன்னல பப்ரப்பா மனோஜ், இன்னைக்கு உங்க கட்டத்துல வரவு இருக்குன்னு. இப்போ நடக்குது பாருங்க. ப்ரோ, டைவர்ஸ் கேஸ் இனி சீக்கிரம் முடிஞ்சிடும். ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. மாப்பிள்ள, இந்த பணம் உங்களுக்கு தான். நீங்க இந்த பணத்தை வச்சு டைவர்ஸ் கேஸை கிளியர் பண்ணிடலாம், உங்க பிசினஸை டெவலப் பண்ணிடலாம். எங்களுக்கு இருக்கிற வசதிக்கு நீங்க தனியா பிசினஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஆனா உங்களோட ஆசைக்கு நீங்க இந்த ஷோரூம் நடத்தலாம். உங்களுக்குன்னு ஒரு சுயகௌரவம் இருக்குல்ல. ஆமாமா, அவருக்கு சுய கௌரவம் தான் முக்கியம். அவரு சொந்த கால்ல தான் முன்னேறணும்னு நினைப்பாரு இல்ல ப்ரோ? கொஞ்சம் ஆண்டி சொன்ன மாதிரி பணத்தை கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. ஒரு நிமிஷம் மாப்பிள்ள, இந்த பணம் உங்களுக்கு தான். நான் சொன்ன மாதிரி இதை உங்களுக்கு கொடுத்துடுறேன். ஆனா இதை எடுக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு உத்தரவாதம் கொடுக்கணும். மேடம், என்ன உத்தரவாதம்? இவர்தான் உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாரு. யார கல்யாணம் பண்ணா? ஒன்னதாமா அன்னைக்கு கூட கோயிலுக்கு போனோமே. எஸ் 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 எஸ். இத நீ தான கட்டின ஹஸ்பண்ட்? ஆமா ஆண்டி, நீங்க என்ன சொல்ல வரீங்க? கல்யாணம் மட்டும்தான் முடிஞ்சிருக்கு, மத்த எதுவுமே நடக்கல. கனகா, நீ உள்ள போறியா? நான் மாட்டேன், நான் ஹஸ்பண்ட் கூட தான் சொன்னா இருப்பேன். கேளு, வா இங்க வா. நான் வர வாமா, மாட்டேன். வா வா. நான் வர மாட்டேன். இங்க பாருமா, இங்க பாரு. வள்ளி கிட்ட போயிட்டு அவருக்கு ஜூஸ் போட சொல்லு. அத நம்ம கடைக்கு போகும்போது ஜூஸ் மாமா ஜூஸ் வாங்கி தராருல. ஜூஸ் மாமாவா? அட பாவி, எனக்கு இந்த பேர் தேவையா? கனகா, நீ போய் வள்ளி கிட்ட சொல்லி ஜூஸ் போட்டு தர சொல்லுவ, போட்டு தருவா. ஓகே ஹஸ்பண்ட், இரு நான் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரேன். மாப்பிள்ள, சாந்தி முகூர்த்தம் தள்ளி போயிட்டே இருக்கு. அதான் பிரச்சனைலாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் வச்சுக்கலாம்னு சொன்னேன். நான் பணம் கொடுக்க போறேனே, அதனால இப்பவே சாந்தி முகூர்த்தத்துக்கு நாள் குடிச்சிட்டா எனக்கும் நிம்மதியா இருக்கும். அவரே ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்லட்டும். இவங்க கேக்குறதும் சரிதானே? தேதிய சொல்லிட்டு நீங்க தாராளமா அந்த பணத்தை எடுத்துக்கலாம். உன்னை விட அத்தைக்கு பயங்கர பிசினஸ் மைண்ட் ப்ரோ. என்ன ஆண்டி, நீங்க இப்படி சொன்னீங்கன்னா? பப்ரப்பா மனோஜ், அவங்க சொல்றதும் சரிதானே? இப்ப இந்த பணத்தால உங்களுக்கு டைவோர்ஸும் கிடைச்சிரும், பிசினஸ்லயும் நல்லது நடக்கும். 2 பேர் ஜாதகத்தோட கிரகங்களை பார்க்கும்போது வர அமாவாசை அன்னைக்குதான் நல்ல நாளாவும் உகந்த நாளாவும் உன்னதமான நாளாவும் இருக்கு. அன்னைக்கே சாந்தி முகூர்த்தத்தை வச்சிருவோம். அமாவாசை அன்னிக்கா? ஆமா மேடம், அன்னைக்கு சரியா இருக்கும். இல்லங்க அன்னைக்கு இல்லங்க, அன்னைக்கு எங்களுக்கு செட் ஆகாது. இந்த 2 ஜாதகக்காரங்களுக்கும் அன்னைக்குதான் கிரகங்கள் அலைன் ஆகி ஒரே நேர்கோட்டுல வருது. அப்ப இவங்க வாழ்க்கையை ஆரம்பிச்சா உங்க பொண்ணும் குணமாவாங்க, பிறக்க போற குழந்தையும் கோடீஸ்வர யோகத்தோட பிறக்கும். நீங்களே கணிச்சு கொடுத்துட்டீங்க, சரியா இருக்கும்னு நம்புறேன். நம்புங்க, அன்னைக்குதான் நல்லது நடக்கும். சரிங்க மாப்பிள்ள, ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள. பணத்தை எடுத்துக்கோங்க, சீக்கிரம் டைவர்ஸ் கேஸை கிளியர் பண்ணிடுங்க, உங்க பிசினஸையும் டெவலப் பண்ணுங்க. என் பொண்ணு நல்லா பாத்துக்கிட்டா எனக்கு அதுவே போதும். வாடா மனோஜ். ரோகிணி கிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்கிடலாமா? என்னடா சொல்ற? நான் சொன்னல பணத்தை ரெடி பண்ணிடுவேன். இதுல 5 லட்சம் ரூபா இருக்கு. 5 லட்சமா? ரெடி பண்ணிட்டியா? எப்படிடா? நான் தான் சொன்னலமா, எனக்கு பணம் கொடுக்கறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு. ஐயோ, என்னால நம்பவே முடியலடா. இவ்ளோ சீக்கிரத்துல பணத்தை ரெடி பண்ணிட்ட? ஆமாமா, இத பாருங்க. சூப்பர்ரா மனோஜ். நான் கூட உன்னால பணத்தை ரெடி பண்ண முடியுமா, டைவர்ஸ் கிடைக்காம போயிடுமோன்னு பயந்துகிட்டு இருந்தேன். நீ திறமைசாலின்னு காட்டிட்டடா. ஏண்டா, உன் ஃப்ரெண்டு கொடுத்தான்னு சொல்ற, அதுக்கப்புறம் உனக்கு 5 லட்சம் ரூபா சும்மா கொடுத்தான்? டேய், நான் ஒரு பிசினஸ் மேனு, எந்த டீலிங் எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியும். நான் நினைச்ச 5 லட்சம் இல்ல, 5 கோடியை கூட சொடக்க போற நேரத்துல ரெடி பண்ணிடுவேன். உண்மையாவே உன் ஃப்ரெண்டு தான் கடன் கொடுத்தானா, இல்ல நீ எங்கேயாவது வட்டிக்கு வாங்கினியா? ஆமா மனோஜ், பணம் உங்களுக்கு வந்துட்டாலே பின்னாடியே ஃபைனான்சியரும் வந்துருவாங்க. அதை கட்டுறதுக்கு நாங்க பின்னாடியே ஓடணும். ஏய், என்ன குத்தி காட்டுறியா நீ? இதுல குத்தி கட்டுறதுக்கு என்னமா இருக்கு? அவன் வாங்கின கடனா நானும் மீனவன் தானே கட்டிட்டு இருக்கிறோம். அதான் சொல்றேன்லடா, நான் ஒன்னும் கடன் வாங்கல.
இது ஒரு பிசினஸ் டீலிங். என்னால என் ஃப்ரெண்டுக்கு லாபம் இருக்கு, அவ்வளவுதான். மனோஜ், எனக்கு தெரியும்டா, இது உன் புத்திசாலித்தனத்தினாலதான் வந்திருக்கு. முதல்ல இந்த பணத்தை அந்த பார்லர்காரி முகத்துல தூக்கி போட்டுட்டு ஓடிடி கையெழுத்தேன்னு சொல்லணும். அவ கையெழுத்து போட்ட அடுத்த நிமிஷம் ஒரு பணக்கார பொண்ணா, ஒரு அழகான பொண்ணா பார்த்து உன் தலையெழுத்தே நான் மாத்திரம் பாரு. பணக்கார பொண்ணுனா எப்படி ஆண்டி? ரோஹிணி மாதிரியா? நான் நிஜமான பணக்காரி சொன்னேன். எனக்கு இவன் மேலாம் நம்பிக்கை இல்லம்மா. இந்த வீட்டு கடனை கட்டுறக்காக காசு கட்ட போய் இல்லைன்னு சொன்னான். இப்ப எப்படி 2 3 நாள் 5 லட்சம் ரூபா கொண்டு வந்து நிக்கிறான்? எதுக்கும் எப்படி இந்த பணம் வந்துச்சு நல்லா செக் பண்ணணுமா? டேய், உங்க எல்லாருக்கும் என் மேல பொறாமடா. ஏன் என்னால இவ்வளவு பணத்தை ரெடி பண்ண முடியாதா? டேய் முத்து, உனக்கு 8 வண்டி இல்ல 80 வண்டி ஓடினாலும் அதே இடத்துல தான் இருப்ப. ஆனா நான் படிச்சவன், என்னைக்குமே நான் ஒரு பிசினஸ் மேன். அத மைண்ட்ல வச்சுக்க. நீ எப்பவுமே ஒரு குடிகாரன் தான். நாளைக்கு நான் நினைச்சா பிசினஸ்ல முன்னுக்கு வந்து உன்ன மாதிரி 100 வண்டி வாங்க முடியும். ஆனா நீ நினைச்சா இந்த மாதிரி படிக்க முடியுமா? இப்ப எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? அவர் என்ன கேட்டாரு? நீங்க கந்து வட்டிக்கு ஏதாவது வாங்கி மாட்டிக்க போறீங்களோன்னு கேட்டாரு. அதுக்கு எதுக்கு சம்மந்தமே இல்லாம பேசிட்டு இருக்கீங்க? அவர் படிக்கலன்னா என்ன? படிச்சவங்களை விட அவர் பண்பாதான் இருக்காரு. படிச்சவங்க தான் பொண்டாட்டியை பாத்துக்கிறத விட அவர் நல்லாதான் பாத்துக்கிறாரு. என்னடி ஓவரா பேசிட்டு இருக்க? முதல்ல நீங்க 2 பேரும் என் புள்ள முன்னாடி நின்னு கேள்வி கேட்கறதுக்கு தகுதி இல்லாதவங்க. நீ இந்த வீட்டுல சமையல் வேலை மட்டும் பார்த்தா போதும். இந்த அறிவுரையெல்லாம் ஒண்ணும் சொல்ல வேண்டாம். ஆண்டி, சமையல் வேலையை மட்டும் பார்க்க அவங்க ஒண்ணும் இங்க ஒர்க்கர் இல்ல. இந்த வீட்ல அவங்களுக்கும் ரைட்ஸ் இருக்கு. இவர் திடீர்னு பணத்தோட வந்தா ஏன் இதுக்குன்னு கேள்வி கேட்க கூடாதா? இப்ப மட்டும் இவன் வாய்க்கிழியே பேசுறான்ல. முத்து அந்த வீட்டை மீட்கிறதுக்கு 38 லட்சம் ரெடி பண்ணான்ல, அப்ப இவன் அறிவு எங்க போச்சு? அப்ப பேசாம கடையில தானே உட்கார்ந்துருந்தான். பெரிய பிசினஸ் மேனா, அப்ப எங்கடா போச்சு உன் பிசினஸ் புத்தி எல்லாம்? நீங்களும் அவன் என்ன பண்ணாலும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. முதல்ல அந்த பார்லர்காரிக்கு போன் பண்ணி நாளைக்கே வந்து இந்த பணத்தை வாங்கிட்டு கையெழுத்து போட்டு போன்னு சொல்லு. சரிம்மா. ஹலோ, சொல்லு மனோஜ். நீ கேட்ட 5 லட்சம் பணம் ரெடி ஆயிடுச்சு. நீ வந்தனா பணத்தை வாங்கிட்டு சைன் போட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். அப்ப எல்லாம் முடிஞ்சதுன்னு சொல்றேன்ல? நாளைக்கு எல்லாம் முடிஞ்சிடும். எல்லாமே முடிஞ்சுதான்னு கேட்டா உண்மையிலே எல்லாமே முடிஞ்சுதா? உன்னை பிரிஞ்ச அடுத்த நிமிஷமே நான் உயிரோட இருக்க மாட்டேன். அப்ப வாச்சும் உனக்கு எல்லாம் புரியும் இல்ல? நீ இல்லாத லைஃப் எனக்கு வேண்டாம்.